பாகம் 38. அதாவது இந்த பாகத்தில் என்ன ஆகுதுன்னா, பாண்டியன் நினைக்கிற டைரக்ஷன்லலாம் அந்த வவ்வால் பறக்குது. அவன் கீழே இறங்கணும்னு நினச்சா கீழே இறங்குது, மேலே போகணுன்னு நினச்சா மேலே போகுது, ரைட்டு லெஃப்ட்டுன்னு அவன் நினச்சாலே போகுது. ஏன்னா இங்கே காட்டில் இருக்க எல்லா உயிரினங்களோடவும் படிமனிதர்களோட மனம் கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்றத பாண்டியன் புரிஞ்சுக்கிறான். டாக்டரும் பாண்டியனும் அப்படியே போய்கிட்டே இருக்காங்க. இந்த காட்டில் எங்கே பார்த்தாலும் பச்சை நிறமான மரங்கள் மட்டும்தான் இருக்குது. அந்த காடு எவ்வளோ பெரியதுன்னு அளவே எடுக்காத முடியாத மாதிரி அவ்வளோ பெரிய காடு அது. அந்த காட்டில் எவ்வளவோ விலங்குகள் இருந்தது. எங்கே பார்த்தாலும் மரங்களாகவே இருக்குது. அந்த மரத்தில் பறவைகள் அப்புறம் விலங்குகள் அப்படின்னு நிறைய உட்காந்துட்டு இருந்தது. அப்போ பாண்டியன் வினோதமாக இருந்த ஒரு சிட்டுக்குருவியை அந்த வவ்வால் மேலே உட்காந்துக்கிட்டு இப்படின்னு கேட்ச் பிடிச்சான். அப்படி பிடிச்சிட்டு கையை எடுத்து இப்படின்னு பார்க்குறான். அப்புறம் அவன் பயந்துடுறான். ஏன்னா கொசு ஒரு சிட்டுக்குருவி சைஸில் இருக்குது. அதுக்கடுத்து அந்த கொசு கடிச்சதுன்னா என்ன ஆகும் அப்படின்னு யோசிங்க. ஒரு 2 கொசு கடிச்சாலே பாடியில் இருக்க எல்லா ரத்தமும் போயிடும் போல். அது மாதிரி இருக்குது அந்த சிட்டுக்குருவியோட சைஸ். அப்புறம் பாண்டியன் அதை பார்க்குறான். கீழே பார்த்தா அதே மாதிரி ஒரு சிட்டுக்குருவி, அதாவது அந்த கொசு பழத்தில் இருக்க சாறு குடிக்குது. ஓகே அப்படின்னு அது கடிக்காது அப்படின்னு பாண்டியன் பயம் இல்லாமல் போகிறான். அப்புறம் பாண்டியன் கிளம்புறான். அப்புறம் டாக்டரும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே வராரு. அவங்க பேசிக்கிட்டே போகிறாங்க பனிமனிதர்களோட மனத்தை பற்றி. பனிமனிதர்களோட மனம் பூச்சிகளை போல் அவங்க எல்லாரும் இணைஞ்சிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு நான் என்ற உணர்வே கிடையாது. நான் என்ற உணர்வு இல்லைன்னா அது மனமே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு டாக்டர். அப்புறம் பாண்டியனும் புரிஞ்சுக்கிறான். எல்லாரும் சேர்ந்து கீழே போகிறாங்க. கீழே போய் ஒரு சேரில் ஏதோ முயல் மாதிரி ஏதோ குதிச்சுக்கிட்டு இருக்கு. அதை போய் பார்த்தாங்க. போய் பார்த்தா தெரியுது அது முயல் கிடையாது, அது ஒரு யானை அப்படின்னு. என்ன இத்தனோண்டு யானை இருக்குது அப்படின்னு பாண்டியனும் டாக்டரும் நினைக்கிறாங்க. பாண்டியன் அந்த யானையை தூக்குறான். அந்த யானை அப்படியே அழுது அது குதிக்கிற மாதிரி பண்ணுது. அது கீழே அந்த கையை விட்டு எப்படியாவது போயிடணும்னு அது ஏங்குது. அப்புறம் பாண்டியன் தயவு செஞ்சு அதை விட்டுருங்க, அது பயப்படுது அப்படின்னு டாக்டர் சொல்கிறாரு. அப்புறம் பாண்டியனும் அதை கீழே விட்டுடுறான். அப்புறம் அந்த யானை கும்பல் ஓடி போயிடுச்சு. அப்புறம் அவங்க ஒரு இடத்துக்கு திருப்பி வவ்வால் மேலே பறந்து அப்படியே போய்கிட்டே இருக்காங்க. அப்போ ஒரு மிகப்பெரிய கழுகு அது அப்படியே வானத்தையே அப்படியே கவர் பண்ணுற அவ்வளோ ஒரு மிக மிக பெரிய கழுகை பார்க்குறாங்க. இதோட இந்த பகம் முடியுது. நன்றி, வணக்கம்.